மகன் தூய ஆவியின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுள் இந்த சிம்சோனை புற இன பெண்ணிடம் ஒப்பு கொடுத்தபோது அவர்கள் அவனுடைய செயல்கள் மூலமாக அதிகமாக பெலிஸ்தியர்கள் பாதிக்கப்பட்டு அவனை வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை தெலினாள் என்ற பெண்ணிடம் சொல்கிறார்கள். 5வது வசனம், நீ அவனை நயம் பண்ணி அவனுக்கு பெரிய பலம் எதிலே இருக்கிறது, அவனுடைய பலம் என்று நாங்கள் அவனை கட்டி அடக்குவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்று அறிந்து சொல். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம். 1100 வெள்ளிக்காசுக்கு விலை போன தெளினாள். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் பாவத்தோடு சாபத்தோடும் விளையாடுகிறார்கள். ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் ஓடத் துவங்குகிறார்கள். பெலிஸ்திய இனம் இஸ்ரவேலை ஒடுக்கினதாக பார்க்கிறோம். இதனால் பாவம் அவர்கள் தலைமீது சுமந்தது. கர்த்தராகிய கடவுள் இந்த சிம்சோனை அழைத்து அவனுக்கு பலம் கொடுத்து ஆற்றல் கொடுத்து அந்த பெலிஸ்தியரை ஒடுக்கும்படி நெருக்கும்படி அவன் செய்தான். கர்த்தர் நன்மையாகவே பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தார். நன்மைக்காக கொடுத்தார், பாதுகாப்புக்காக கொடுத்தார். ஆனால் அவனோ சிற்றின்ப பெருக்கினால் அந்த தெலினாள் என்ற பெண்ணின் மீது காதல் கொண்டவனாக இருந்தான். இன்றைக்கு வாலிபர்களிடத்தில் அநேகம் காணப்படுகிற ஒரு பெரிய பாவம் இந்த சிற்றின்பம் என்ற காதல். அன்பு வாலிபர்களே, நாம் பாவத்தோடு விளையாடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவத்தோடு விளையாடினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக மாறிவிடும். காசாவின் சிறைச்சாலையில் தன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் வாய்ப்பு சிம்சோனுக்கு கிடைத்தது. அவன் மீண்டும் கர்த்தரிடம் திரும்பினான். அவன் திரும்பியதால் தான் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆனால் இந்த தெலினாள் அவனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்பதை காட்டும்படியாக இன்றைக்கு புதிதாக பிறந்த பணக்காரர்கள், புதிதாக பதவியை பெற்றவர்கள், புதிதாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அவர்களுடைய நடவடிக்கைகளும் செயல்களும் நிர்வாகங்களும் தலைகீழாக தாறுமாறாக போய்கொண்டிருக்கும். ஆகவே அவர்கள் தங்களுடைய இருக்கிற பணியாளர்கள் மூலமாகவே காட்டி கொடுக்கப்படுகிற அந்த உளவாளியால் காட்டி கொடுக்கப்படுகிற எண்ணம் வந்து விடுகிறது. இதனால் அவர்களுடைய சேவைகள் எல்லாம், அவர்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் தாழ்ந்து விடுகிறது, கசப்பாகி விடுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு என்ற ஒரு செய்தியை நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த செய்தி எப்படி வந்தது என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மூலமாகத்தான் நிச்சயமாக இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்ட அந்த நிலை வெளிவந்திருக்கும். அதுபோல் நமக்கு கிடைத்திருக்கிற பொறுப்புகளில் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு நாம் உண்மையும் உத்தவமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்தோடு கைகோர்த்து தோள் மேல் கை போட்டு அதை மார்போடு அணைத்து நாம் விளையாடி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மை கடவுளை விட்டு தூரமாக பிரித்து நம்மை சாபத்துக்குள்ளாக மாற்றிவிடும் என்பதற்கு இந்த சிம்சோன் ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஆதி காலத்தில் அன்புள்ளவர்களாக விசுவாசங்களாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் நாளடைவில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நம்முடைய கண்களை மறைத்த காரணத்தினாலே ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது மட்டுமே என்னுடைய குறிக்கோள், ஆனால் அந்த பிரசங்கத்தின்படி நடப்பது என்னுடைய வேலை அல்ல, ஊருக்குத்தான் உபதேசம். ஆகவே இன்றைக்கு இந்த 1100 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட
இந்த சிம்சோன் தெளிநாள் என்ற மூலம் தவறான சேர்க்கை. இன்றைக்கு நாம் சேருகின்ற இடமும் நம்முடைய நட்பும் சரியானதாக இருக்க வேண்டும். வாலிபர்களை எடுத்துக்கொண்டால், வாலிப சகோதரர்களை எடுத்துக்கொண்டால், நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால், திருச்சபை எடுத்துக்கொண்டால், நம்முடைய சேர்க்கை சரியில்லாத காரணத்தினால்தான் அநேக நேரங்களில் நாமும் இந்த தெளிநாள் சிம்சோனை காட்டி கொடுத்தது போல நாமும் காட்டி கொடுக்கப்படுகிறோம். பிசாசினால் நம்முடைய நிலை வெளிவருகிறது. பிசாசினால் நம்முடைய செயல்பாடுகள் வெளிவருகிறது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, காட்டி கொடுக்கின்ற அந்த கண்ணியமற்ற வாழ்க்கை, கடமையற்ற வாழ்க்கை, பொறுப்பற்ற அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பொறுப்புள்ள தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும், அவர் மீண்டும் வருவார், அவருடைய வருகையிலே நாம் எதிர்நோக்கு உள்ளவர்களாக, அவரோடு இணைகின்ற மக்களாக இருக்க நாம் இந்த நாளை இந்த சிந்தனைகளோடு நாம் ஜீவிப்போம். கர்த்தர் இந்த நாளை நம் அனைவருக்கும் நன்னாளாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களுக்கு இதுவரை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அநேகரை காட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த தெளிநாளைப் போல தன்னோடு பழகிய தன்னன் அன்புக்கு பாத்திரவனாக இருந்த சிம்சோனை காட்டி கொடுத்ததைப் போல காசுக்காக, இன்றைக்கு காசுக்காக, அற்ப லாபத்துக்காக, ஆண்டவரை தினம் கிடைக்கிற அந்த பதவி சுகத்துக்காக இன்றைக்கு திருச்சபையை விற்று போடுகிற கூட்டம் நாங்கள். ஆண்டவரை எங்களை தயவாய் மன்னியும். உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் கூட நாங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் உண்மையுள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, பிறரை அணைத்துக் கொள்வர்களாக இருக்க நீர் எங்களுக்கு துணை பாராட்டும். இறைமகன் இயேசு